என் பையன் எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கான்ல? உன் பையனா இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கான். இனி அவன் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாம இருக்கிறதும் உங்க கையில தான் பாருக்கு. நாங்க சொல்றத நீ எப்படி செய்யறங்கிறதுல தான் இருக்கு. எனக்கு ராகவ் கிட்ட பேசணும். ஐயோ, இப்ப பேச முடியாது. அவனோட குரலையாச்சும் நான் கேட்கணும். அதுக்கு வேணா வழி பண்றேன். தம்பி, உங்க அப்பனுக்கு உன் குரலை கேட்கணுமாப்பா? எங்க கத்து. அப்பா அப்பா நான் இங்க தான் இருக்கேன். கேக்குதா? அப்பா டேய். ஓ, அப்பா வலிக்குதுப்பா. ராகவ். வேண்டாம். அப்பா நான் இங்க தான் இருக்கேன். கேட்டியா? ஏய், இங்க பாரு, என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, சும்மா இருக்க மாட்டேன். உங்க அத்தனை பேரையும் மொத்தமா முடிச்சு விட்டுருவேன் நானு. ஓ, எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க நீ இப்போ? நான் தான் சொல்றேன்ல, நான் சொன்னதை செஞ்சீன்னா உன் பையனை இங்க எப்படி கூட்டிட்டு வந்தோமோ அப்படியே உன் கையில ஒப்படைச்சிருவோம். செய்றேன், என்ன வேணாலும் செய்றேன். ஆனா என் பையன் ராகவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னா அவ்வளோ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே பண்ணுவேன். ஆனா இப்ப உன் பையனுக்கு ஏதாவது நடந்துருமான்னு மட்டும்